ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய குட்டி பசங்க 2 பேரும் செஞ்ச பேப்பர் கேமரா அண்டு டிப்டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய பெரிய பையன் இப்போ கேமரா செஞ்சிட்ருக்கான். பேப்பர் கேமரா நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது செஞ்சு விளையாடினது. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ என் பசங்க செஞ்சிட்ருக்காங்க. இதை ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்து அதை 4ஆக மடிச்சுட்டு நம்ம கப்பல்லாம் செய்வோம் இல்லையா, கத்தி கப்பல், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கிக்கிறான். 2 பக்கமும் மடக்கிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி செகண்ட் பக்கமும் அதே மாதிரி நல்லா மடக்கிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாருங்கள். மடக்கினதுக்கப்புறம் 4 கார்னரும் நல்லா மடங்கி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி மடக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எல்லா கார்னரையும் கரெக்டாக வச்சு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறான். பாருங்கள், சென்டரில் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணதை திருப்பி மறுபடியும் ஒரு ரீஃபோல்டு பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் கிடைக்கும். இப்போ அதிலிருந்து ஒரு கார்னர் எடுத்து மறுபடி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு கார்னரை மட்டும் மடக்கிக்கணும். அதே மாதிரி பின்னாடி பக்கமும் திருப்பி ஒரு கார்னரை மடக்கிக்கணும். மடக்கிட்டு மறுபடியும் அந்த பேப்பரை விரிச்சிட்டு பார்த்தோம்னா இந்த ஷேப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடும் அதே ப்ராசஸ். மீதி இருக்க 2 பக்கமும் அதே மாதிரி நல்லா மடக்கிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் கிடைக்கும். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஒரு சைடு நம்ம எடுத்தோம்னா பாருங்கள், 4 கார்னருமே இந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஒரு பேக் மாதிரி ஃபோல்டு பண்ணுற மாதிரி கிடைக்கும். பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை அப்படியே மடக்கிக்கணும். சென்டரில் ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு திருப்பி நம்ம இருக்கிற 2 சைடுமே அந்த கார்னரை மடக்கிக்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க செய்கிறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க. மடக்கி விட்டுட்டு திருப்பி அந்த கார்னர் ஃபுல்லாக மடக்குனதை 2 பக்கம் மடக்கி எடுத்துக்கணும். சேம் ப்ராசஸ் தான் வரும். ஒரே மாதிரியே நம்ம ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை இதில். பாருங்கள், இப்போ குட்டி சைஸ்க்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 4 பக்கமும் பாருங்கள் 2 ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்கும். நம்ம திருப்பி மடக்கினதுனால 2 ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் ஒவ்வொரு சைடும் கிடைக்கும். இப்போ ஒரு கார்னரை மட்டும் எடுத்து அதை ஃபோல்டு பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி எடுத்து அதையும் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணோன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எல்லா மடக்கினதையும் எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்க 2 கார்னரை நம்ம பேக் சைடாக திருப்பிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு
கத்தி மாதிரி ஷார்ப்பான ஷேப் கிடைக்கும். அதை ரெண்டையும் நம்ம மடக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், அழகாக ஒரு கேமரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிப்டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய சின்ன பையன் செய்கிறது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கணும். மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணணும். நம்ம கேமராவுக்கு செஞ்ச ப்ராசஸ் மாதிரியே தான் ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி 4 கார்னரையும் மடக்கிக்கணும். இதை விரிச்சிட்டு திருப்பி அதை இப்படி மடக்கிடணும். பாதி அளவுக்கு நம்ம கேமரா செய்யறதுக்கு பண்ண ப்ராசஸ் மாதிரியே தான் வரும். பாருங்கள், இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கு. அதை ஃபுல்லாக விரிச்சுக்கிட்டோன்னா 4 பக்கம் எப்படி இருக்கும். அதை பாதியாக மடிச்சுக்கணும். அதை மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடக்கி எடுத்துக்கணும். திருப்பி அதை விரிச்சிட்டு அதே மாதிரி பேக் சைடு பண்ணணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் செய்யறதுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு கேமராவுக்கு கிடைச்ச மாதிரி 4 கார்னரும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடங்கி வரும். நல்லா கரெக்டாக எல்லாத்தையுமே 4 சைடும் சேம் லெவலில் இருக்க மாதிரி நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை மடிச்சுட்டு அதையும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது இதை வந்து 4 சைடும் கார்னரை நம்ம விரலை விட்டு எடுத்தோன்னா நம்ம கரெக்டான டிப்டாப்கான ஷேப் கிடச்சிரும். நல்ல மீன் வாய் மாதிரி இருக்கும். நடுவில் பாருங்கள், மீன் வாயை திறந்து மூடுற மாதிரி நம்மளுக்கு அழகான ஒரு டிப்டாப் ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.